பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு குயவன் இருக்காருங்க. அவர் களிமண்ணை அவர் கையில் எடுத்துட்டு ஒரு அழகான பானையை செய்கிறாரு. செஞ்சு முடிச்சு அந்த பானையை அதிக சூடுனால ஹீட் பண்ணுறாரு. ஃபயரிங்க்கு அப்புறமா அந்த பானை எப்படி ஸ்ட்ராங் ஆகும்னு தெரியுமா? அது தண்ணி பட்டாலும் கரையாது, அதுக்கு நெருப்பு பட்டாலும் அழிஞ்சு போகாது. வாழ்க்கைனாலே சோதனை தாங்க. இப்படி தான் பைபிளில் ஏசப்பாவும் சோதிக்கப்பட்டார். யாருனால தெரியுமா? பிசாசுனால. இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் பிசாசு தான் நமக்கு சோதனை கொண்டு வரான்னு. ஆனால் இதை தெரியாத சில பேர், கடவுளே எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு சொல்லுவாங்க. சேச்சே, இனிமே இப்படிலாம் சொல்லிடாதீங்க. ஆண்டவர் எப்பவுமே நம்மளை சோதிக்க மாட்டார். பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு, எபிரேயர் 4:15. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் சோதனையை ஜெயிச்சாரல, நாமளும் ஜெயிக்க அவர் இரக்கத்தையும் கிருபையையும் சகாயத்தையும் பண்ண அவர் உங்க கூடயும் என் கூடயும் கண்டிப்பா இருக்காருங்க. God bless you.